நமஸ்காரம். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். பல வருடங்களுக்கு முன்பு யூகி சேதுவர்கள் நையாண்டி தர்பார் என்ற ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து பலரையும் பேட்டி கேட்டார். அது ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை யூகி சேத்து கேட்குற கேள்வியும் அவர் இன்டர்வியூ பண்ணுற ஆளுங்களை பதில் சொல்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்முடைய நண்பர் திரு சுந்தர் அவர்களை நம்முடைய யூகி சேதுவர்கள் இன்டர்வியூ பண்ணார். இன்டர்வியூ பண்ணதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அதை பல வருஷங்களுக்கு முன்பாக பார்த்து ரசிச்சிருக்கிறேன். இப்பொழுது அந்த இன்டர்வியூவை உங்களுக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். நீங்களும் பார்த்து ரசித்து நிறை குறை இதை தெளிவுபடுத்தவும். நம்முடைய எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்காரம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற கெஸ்ட் தமிழ் திரை இசை பாடல்களில் வேகம் இருக்கு, அதை கேட்கறதுக்கு மக்களுக்கு மோகம் இருக்கு. ஆனா ராகம் இருக்கா அப்படி கேட்டா இருக்கு, அதுக்கு எங்கிட்ட கணக்கு அப்படிங்கிறாரு. இருக்குமோ அப்படி கேட்டா இருக்குடமோ. இவர் படிச்சது சிஏ, ஆனா இவர் பலம் வாயே. சில பேர் பாடினா எந்திரு அப்படிமோ, ஆனா இவர் பண்ணா அந்திரு அப்படின்னு. ஏன்னா பேரு சுந்தரு. Therefore, very happy to welcome to the studios Raga Pravagam Sundar அவர்கள். சுவாமி, எனக்கு மிகவும் மனதுக்கு பிடித்தமான ஒரு பாட்டை பாடலாம். ஈன ஜென்மம் எடுத்தேன் என்னையனே, என்னை நீ ஏன் படைத்தாய் என்னையனே. காண்பவர் எல்லாம் கஞ்சாடை காட்ட நாணமில்லாமல் நாயினும் கேடாய். ஈன ஜென்மம் எடுத்தேன் என்னையனே, என்னை நீ ஏன் படைத்தாய் என்னையனே. தசரத ராஜகுமாரா தரி 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 ரனே தரி 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 ரனே தரி தரி. சுவாமி, இது எனக்கு மிகவும் பிடித்தமான படம் ஆயிற்று. சிந்தாமணி என்ற படம் அஸ்வத்தம்மா வைவிராவ் நடித்த படமாயிற்று. எம்கேடி அவர்களும் நடித்த படமாயிற்று. 37ஆம் ஆண்டு வெளிவந்தது. 1937ஆம் ஆண்டு வந்த படம். நமது நடிகை லட்சுமி அவர்களின் தந்தையார் வைவிராவ் அவர்கள் நடித்த படம். அப்பா, இது படம் முடிஞ்சிடும் இல்லையா? அந்த டேலாக் பேசுறதுக்குள்ள அவர் எம்கேடி என்ன பண்ணுவாரு, காம்பவுண்டால ஏறுவாரு இந்த மணியில. அவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கயிறு நினைச்சு கயிறு நினைச்சு கட்சியில பார்த்தா பாம்பு. அது காமெடியில பாம்பு நினைச்சிட்டு கட்சியில கருத்துல போய் கட்சியில பார்த்தா கயிறு இல்லையா? எத்தனை அப்படிதான் இருக்கும். சிந்தாமணி 1937 அப்பா. விண்டேஜ் ஹெரிட்டேஜ்னு ஒரு கிளப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி பழைய காலத்து மக்களால் மறக்கப்பட்ட, ஆனால் சில மக்களால் மறக்க முடியாத சில அழியாத காவியங்கள் பாடல்களை நீங்கள் சேகரித்து அதுக்காக ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, கிளப் விண்டேஜ் ஹெரிட்டேஜ். 92ல நானும் நண்பர் ஒருவர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு இது. அதாவது 30கள் 40கள் 50கள்ல வந்த பாடங்கள் பாடல்கள் அதற்கு ஈடு இணை இல்லாதவை. எத்தனை லேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ்ல மெம்பரா இருக்காங்க? லேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் யாருமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, யாருமே கிடையாது. எப்படி பண்ணி சூர்னா அப்படியே மாதிரி இருக்கு. நீங்க தான் ஏஜென்ட். அதுல அந்த இனிமை அதுக்கப்புறம் அந்த பாடல்கள்ல இல்ல. அந்த 30 வருடங்கள் அந்த படங்கள்லயும் சரி, அதுல இருக்கிற அந்த கலாச்சார ஒரு
சிறப்பு அதற்கப்புறம் அந்த படங்கள்ல இல்ல. அதனால அந்த 30 வருஷம் அந்த படங்கள் பாடல்களை பத்தி பேசுறதுக்கு அதை பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சோம். அப்ப வரதுக்கு அப்புறம் அந்த படங்கள்லாம் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். அந்த மாதிரி சில ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்போசரா அப்படியா அதுதான் அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட சில மக்களால் அப்படி நினைக்கப்படுகிறது. இவ்வளவு நாள் கமிட்டில அந்த பாலிடிக்ஸ் ஏதாவது போறீங்களா சீக்கிரமா? இல்ல அப்படிலாம் இல்ல, அது பொதுவான ஒரு அபிப்பிராயமா சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து அதுவும் பிடிக்கலாம் இதுவும் பிடிக்கும். அதனால இது இந்த 30 வருஷங்கள்ல வந்த பாடல்களை அடிச்சுக்க முடியாது. எனக்கு தெளிவா பேசினா பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த படம்லாம் சுமார் தான், பாடல்கள்லாம் சுமார் தான் அப்படின்னு ஒரு சில பேருடைய அப்படின்னு ஒரு ஒரு நண்பர் வட்டம். மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. இல்ல அது ஒரு எங்க அமைப்புல ஒரு 100 பேருக்கு மேல இருக்காங்க. 100 பேர் என்ன சொல்லிட்டு மாட்டேன் சார். என்ன சார் நீங்க ஏஆர் மியூசிக் என்ன நீங்க சார் என்ன இளையராஜா மியூசிக்லாம் என்ன பிரமாதமா இருக்கும். எம்எஸ்வி என்ன, ஜி ராமநாதன் என்ன, கே ராஜேஸ்வரராவ் என்ன பாய்ச்சி போயிட்டு ஹரிதாஸ் கிட்டத்தட்ட எவ்வளவு 5 வருஷம் கொண்ட படம் நினைக்கிறேன். 1943 வந்த படமா? ஆமா, 3 தீபாவளிகள் கண்ட படம்னு சொல்லுவாங்க. அப்படி போடுறா 110 வாரங்களுக்கு மேல ஓடின ஒரு படம். பெரிய விஷயம். ஏதாவது ஒரு பாட்டு ஞாபகம். சாருகேசி. யாரப்பா? சாருகேசி ராகம். ஆமா. மன்மத லீலையை வென்றார் உண்டாம் என் மேல் உனக்கேனோ பராமுகம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ. கர்நாடக ராகங்கள், இசை ராகங்கள் வந்து சினிமாவில் என்னெல்லாம் பாடல்கள் பிரயோகப்படுத்திருக்கா அப்படிங்கிறது முதல்ல ஜிஎஸ் மணிகள் தானே அதை கொண்டு வர்றாரு. முதல்ல மணி அடிச்சது ஜிஎஸ் மணி. அப்படிதான், அவர் தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு செஞ்சாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சுமார் 200 ராகங்களை வச்சு ஒரு 2500 பாடல்களுக்கு மேல ஒரு தொகுப்பு வச்சிருக்கேன். ஆமா ஆமா, அதை ஜிஎஸ் பண்ணி கிட்ட காமிச்சேன். அவர் பாராட்டி என்ன ஒய்ஜிபி சார் கிட்ட அழைச்சிட்டு போய் எனக்கு முதல் வாய்ப்பை கொடுத்தாரு. என்ன சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. தூக்குத்திக்கு படத்தை சொல்றீங்க. ஆமா, திருப்பி சொல்லுவாரு அந்த பாட்டு. கரெக்ட். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கொம்பேரிதாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கொம்பேரிதாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கொம்பேரிதாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். சண்முகப்பிரியா, அருமையான சண்முகப்பிரியாராகும். தாளம் வரும். அதேதான் சண்முகப்பிரியா. பியூட்டிஃபுல். இந்த மாதிரி எத்தனை ராகங்கள்? How many counts do you know? மது கவுன்ஸ். கவுன்ஸ்னா கவுன்ஸ். மது கவுன்ஸ் அற்புதமான ஒரு ராகம். மது கவுன்ஸ். ஆமா, மது கவுன்ஸ். மது கவுன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த மது கவுன்ஸ் அது டபுள்ஸ் ஆயிடும். அதை விட இது நல்ல மது கவுன்ஸ். எப்படி இது? அதாவது சுமனேச ரஞ்சனின்னு கர்நாடக ராகம், அதுக்கு சமமான ஹிந்துஸ்தானி ராகம் இந்த மது கவுன்ஸ். சுத்த தன்யாசி ராகத்துல பிரதிமத்தியமம் போட்டா மது கவுன்ஸ். அதாவது சுவையான ஒரு சம்பவம். பாலம்னு ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சிக்காக தயாரிச்சோம். அதுல வந்து இசையமைப்பாளர்களோட நேருக்கு நேரா அவங்க ராகத்துல போட்ட பாடல்களை பத்தி பேசுற ஒரு நிகழ்ச்சி. அதுல எம்.எஸ். விஸ்வநாதன் கிட்ட பேசும்போது ரொம்ப சுவையான ஒரு அனுபவம். இந்த மது கவுன்ஸ் ராகம் அவர் சில பாடல்களை போட்டிருக்காரு. ஆனா அவருக்கு அது சரியா ஞாபகம் வரல. எம்எஸ்சினால மிக சுவையான வித்வான் தான். அவருக்கு சரியா ஞாபகம் வராதனால நாங்க அதை எடுத்து கொடுத்தோம். நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டு படையுடனே வந்தான், பாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான், பாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். இப்படி அந்த மதுக்கவுன்ஸ் ராகத்துல சொன்னோம். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இந்த ராகத்துல நான் வேற ஏதாவது செஞ்சிருக்கேன்னு அவரே கேட்டார். அப்போ நீங்க இன்னொரு பாட்டு பண்ணிருக்கீங்களா சார், 2-3 பாட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, எதையும் தாங்குவேன் அன்புக்காக, நான் இதையும் தாங்குவேன் தங்கைக்காக,
இமைகள் வாழ்வதே கண்ணுக்காக, என் இதயம் வாழ்வதே தங்கைக்காக, எதையும் தாங்குவேன் அன்புக்காக. அப்படியே சொல்லிட்டு போய் கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா என் கண்மணி சுகமா சொல் என்றேன், கண்மணி சுகமா சொல் என்றேன். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள். பெட்டியிலே போட்டடைத்த பெட்டை கோழி, கோழி பக்கத்திலே கட்டு சேவல், பெட்டை கோழி குமுகுமுன்னு குமுறுது. இப்படி அந்த மதுக்கோன் சுராகம். முறுக்கோ கை முறுக்கு, முறுக்கோ கை முறுக்கு, ஐயாவும் அம்மாவும் ஆளு கொண்டு வாங்கி தின்ன அந்நாளும் என் பொழைப்பு நடக்கும். இல்ல நல்லாவே இருக்கு. நம்ம தமிழ் பாடல் சொல்ல முடியும்? நம்ம தமிழ் பாடல் சொல்ல. உதாரணத்துக்கு இப்போ பஹாடின்னு ஒரு ராகம். ஆமா, அதுல பல ஹிந்தி பாடல் வந்திருக்கு. அது வீரப்பன் மேல பாட்டோட அந்த பாட்டு பாடல. பாடினா காடு இல்ல மரம் எல்லாம் இருக்குமே. மலை மலை. ஓ, அந்த இது தமிழ்ல நிறைய பாடல்கள் வந்திருக்கு பஹாடி ராகத்துல. ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து, உன் எழில் தனை பாடவா தமிழை கேட்டு, சிரித்தாய் என்னை பார்த்து, உன் எழில் தனை பாடவா தமிழை கேட்டு, சிரித்தாய் என்னை பார்த்து. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு. அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா, அத்தை மகனே போய் வரவா. இப்படி எத்தனையோ பாட்டு இளையராஜா நிறைய பண்ணிருக்காரு. இது என்ன ராகம் சொன்னீங்க? பஹாடி. பஹாடி. ஓகே. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. 200 ராகங்கள் 2500 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆத்மார்த்தமா வேண்டதுக்காக சங்கீதம். சரி, சங்கீதங்கிறதுக்கு அது குவாலிஃபிகேஷன் இல்லை, எல்லா மனிதனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. அதான் அது கரெக்டா சொன்னீங்க. அப்போ 1950களில் நம்ம வந்து பார்த்தோம் தூக்கு தூக்கி, 40களில் ஹரிதாஸ் பார்த்தோம், 30களில் நம்ம வந்து ஒரு வைவியராவுடைய சிந்தாமணி பார்த்தோம், 60களில் அது வந்து எப்படி ஒரு ஆக்சுவலா அப்போ வந்து கோல்டன் பீரியட் சொல்லலாம். தங்கரதத்தில் தமிழ் திரையுலக இசை போய் கொண்டிருந்தது 60ஸ்ல. ஞாபகத்துல இருக்கா? இருக்கு. என்னது? தங்கரதம் வந்தது இதிலே ஒரு தளிர் மேனி வந்தது நேரிலே, தங்கரதம் வந்தது இதிலே. ரொம்ப 70கள் 80கள் ஏதாவது படம் ஞாபகத்தில் இருக்காங்க? 70 ஞாபகத்தில் இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சது. 70களில் ராஜா வந்துட்டார், இளையராஜா வந்துட்டார். அப்படி போடுங்க. அவருடைய ராஜாங்கம் நடத்தி அவருடைய ராஜாங்கம் நடத்திய ஒரு ராகம் மோகனம்.
ஓஹோ ம், ஆஹா மோகனராஜா. மோகனராஜா தான். ஆக்சுவலா அவருக்கு கனராஜானே சொல்லலாம் அவரு. ஆமா. தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே என் கண்ணே என் ராணி